கர்த்தருடைய வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. மத்தேயு புஸ்தகத்தில், சுவிசேஷ புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த வசனம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து அதில் 3 நபர்களை அழைத்து அவர்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லை அவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி தாளந்துகளை கொடுக்கிறார். ஒருவனை கூப்பிட்டு 5 தாளந்து கொடுக்கிறாரு, இன்னொருத்தனை கூப்பிட்டு 2 தாளந்து கொடுக்கிறாரு, இன்னொருத்தனை கூப்பிட்டு 1 தாளந்து கொடுக்கிறார். அதில் 5 தாளந்து பெற்றவன் 5 சம்பாதித்தான் எக்ஸ்ட்ரா. 2 தாளந்து பெற்றவர்கள் மறுபடியும் 2 எக்ஸ்ட்ரா சம்பாதித்தார்கள். எஜமான் வந்து பார்க்குறாரு, அவன்கிட்ட கணக்கு கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதான் அந்த வசனம், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆண்டவருக்கு லாபம் சம்பாதிக்கிறவங்களை பார்த்து, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற மனிதர்களை பார்த்து, ஆண்டவருக்கு பூரிப்பாக்குகிற ஜனத்தை பார்த்து அவர் சொல்வார், நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல் நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாரம், அத்தாரிட்டி, கண்ட்ரோல், பவர், ரூல், கிங், பல பதங்கள் சொல்லப்படுகிறது. அவங்க தான் ஆட்சி அதிகாரம் பண்ணக்கூடிய காரியமாக இருக்குது. வசனம் சொல்லுகிறது, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். இந்த வசனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாளந்து பெற்றவர்கள் தாளந்தை மல்டிப்ளை பண்ணுனா ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நீதிமொழிகளில் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோடை காலத்தில் நல்ல வெயில், அந்த கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படி என் ஸ்தானாதிபதி, என் வேலைக்காரன் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறான். இப்போ நல்ல வார்த்தை. அதை தான் அந்த 5 தாளந்து பெற்றவங்க செய்தாங்க, அந்த 2 தாளந்து பெற்ற நபரும் செய்தார். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ரோமரில் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மிதியுண்டப்பட்ட ஒரு களிமண்ணை ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை கனத்துக்குரியதாகவும் ஒரு பாத்திரத்தை கனவீனத்துக்குரியதாகவும் உருவாக்குகிறாராம், சிருஷ்டிக்கிறாராம், படைக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வசனம் சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தில், மண்ணின் மீது எனக்கு அதிகாரம் இல்லையோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மண்ணின் மீது எனக்கு அதிகாரம் இல்லையா? ஏன் இஷ்டப்படி நான் வரைவேன், ஏன் இஷ்டப்படி நான் உருவாக்குவேன், ஏன் இஷ்டப்படி, என்னுடைய ஆசையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி நான் சிருஷ்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5:19 வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அனுக்கிரகம் அளிக்கிற தேவன் அவர். அந்த அதிகாரம் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றையும் அதிகாரம் செலுத்தி நம்ம நடத்துகிற தேவன். பிரசங்கி புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கே என்ன உண்டா?
சத்தமா சொல்லுங்க. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. மனுஷனா இருக்கோம் நம்ம எல்லாம். இந்த ஆவியை விட மாட்டேன், இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒரு மனிதன் கூட சொல்ல முடியாது. பிரசங்கி 8:8 அப்படித்தான் சொல்லுது. ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, அத்தாரிட்டி கிடையாது. ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இயேசு மாத்திரம் தான் தைரியமாக சொன்னார். யோவான் 10:18 என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒரு அற்புதமான தெய்வம் அவர். எந்த மகானும் சொல்லாத வார்த்தை, எந்த மனிதனும் சொல்லாத வார்த்தை, எந்த அரசியல் தலைவர்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை என் ஆண்டவர் சொன்னார். என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அத்தாரிட்டி பவர் காட் அவர். 1 நாளாகமம் 29:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் ஆளுகிறவர், அவர் ஆளுகிறவர். நம்ம ஆண்டவர் ஆளுகை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். 2 நாளாகமம் 20:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் ஆளுகிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர். சங்கீதம் 22:28 நீங்கள் வாசித்து பாருங்க, அவர் ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர், ஜாதிகளை ஆளுகிறவர். அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். அது மாத்திரமல்ல, வேதத்தில் பாஸ்கரம் 1 சாமுவேல் 8 அன்னைக்கு அவர் தான் பெரிய ஒரு நியாயாதிபதி, பெரிய ஒரு தீர்க்கதரிசியும் கூட. அவர் ஊழியம் பண்ண காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நீர் ஆண்டதெல்லாம் போதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊழியக்காருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, மக்கள் நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் துக்கப்படுவார். சாமுவேல் பெரிய ஊழியக்கார், அவர் பைபிள், அவர் தீர்க்கதரிசன பாடசாலை வைத்து நடத்தின ஒரு தேவ மனிதன், கடைசி நியாயாதிபதி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர்கிட்ட மக்கள் அப்படி கேட்ட உடனே, ராஜா வேணும்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப துக்கமாக இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட போய் அழுவார், இந்த ஜனங்கள்லாம் நம்ப மாட்டேங்காங்க, ராஜா வேணும்னு கேட்குறாங்க, என்னை ஓரம் தள்ளுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி துக்கப்படும் போது, வருத்தப்படும் போது ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்கி நின்று பேசுவார். எப்பா, அவங்க உன்னை தள்ளலை, நான் ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். என் ஆளுகையை நம்ப மாட்டுக்காங்க, என் ஆளுகையை புரிந்து கொள்ள மாட்டுக்காங்க, உன்னை தள்ளலை. ஒரு ஊழியக்காரன் தைரியப்படுத்துகிற ஒரு தெய்வம் அவர். அவருக்குன்னு பணி செய்ய வந்த மனிதனை அற்பமா எண்ணுகிற உலகத்தில் அவர் கனம் பண்ணுகிறார், அவர் கனம் பண்ணுகிறார். அவர் சொன்னார், உன்னை தள்ளலை, என்னதான் தள்ளினாங்க அப்படின்னு. உபாகம புஸ்தகத்தில் 15 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அநேக ஜாதினா நம்ம ஊர் ஜாதிகள் கிடையாது, நேஷனல், தேசம் என்ற அர்த்தம். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ எவனும் தொட முடியாது. நான் ஆளுகிற தேவன், நான் ஆளுகை செய்கிற தேவன், அதிகாரம் உள்ள தேவன் அவர். அதான் அவ்வளவு பேசுறேன், அத்தாரிட்டி காட், அதிகாரத்தோடு பேசுகிற தெய்வம் அவர். நான் ஆளுகை செய்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில் அதிகாரமாக போதித்தாராம், அதிகாரமாக பிரசங்கம் பண்ணாராம். மத்தேயு 7:28 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆச்சரியப்பட்டார்கள், இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரத்தோட பேசுறாரு அவரு அப்படின்னு. மத்தேயு 9:6 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் பூமியில். அது மாத்திரமல்ல, 10 1 வசனத்தில் நோய்களை குணமாக்க சுகமாக்க அதிகாரம் உள்ளவராயிருந்தார். மார்க் 3 15 வசனத்தில் சீசர்களை கூப்பிட்டு பிசாசுகளை துரத்த, அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தாராம். நம்ம ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு
என் ஆண்டவர் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். அவர் தான் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன். உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், உங்கள் தொழிலில், ஊழிய பாதையில் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புலம்பல்ல ரொம்ப ஒரு வசனம் பிடிக்கும். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், அவர்கள் கையில் இருந்து விடுவிப்பார் யாருமே இல்லையே. ஆள பிறந்த மனிதன், ஆள பிறந்த இஸ்ரவேல் ஜனம், யூதா கோத்திரத்தம், கர்த்தருடைய ஜனம் அடிமைகளை போல இருக்கிறாங்க. அடிமைகளே எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி துக்கமாய் பேசுகிற ஒரு பேச்சு அங்கே சொல்லப்படுகிறது. என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, இந்த அதிகாரம் எப்போ கிடைக்கும் எனக்கு? எல்லாராலும் குட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு இன்னும் போராடிட்டு தானே இருக்கேன். அநேகத்தின் மேல் அதிகாரம் எப்போ கிடைக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு 5 காரியம் எனக்கு சொன்னார். அதான் நான் பேச போகிறேன். முதலாவதாக, பயமுள்ளவனுக்கு தேவ அதிகாரம் வெளிப்படும். பயமுள்ளவனுக்கு, பயந்தவன் அல்ல, பயமுள்ளவன். நிறைய விஷயத்தில் பயம் இருக்குது. உலகத்தில் நிறைய விஷயங்கள் பயப்படுத்தும்படியான சூழ்நிலை இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்ல விரும்புவது தேவனை குறித்த பயம், தெய்வ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பயம் உள்ளவனுக்கு தேவ அதிகாரம் வெளிப்படும் இந்த ஆண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தில், நம்ம தேசத்தில், நம்ம வீட்டில் அதை நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். பயம் உள்ளவனுக்கு தேவ அதிகாரம் வெளிப்படுகிற ஆண்டு இந்த ஆண்டு. நீதிமொழிகள் 1:7 எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே. நீதிமொழிகள் 3:7 சொல்லுங்க. 3:7 என்ன தேடுறீங்க? வாசிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, தெய்வ பயம். பைபிளில் அதிகமாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தா யோசேப்புக்கு இருந்துச்சு. யோசேப்புக்கு இருந்துச்சு தெய்வ பயம். பாவம் செய்கிற சோதனை என்று சொல்வதை விட பாவம் செய்கிற ஒரு சுமூகமான நிலை அவனுக்கு இருந்துச்சு. பெரிய சோதனைலாம் இல்லை. ஒரு பெண் வசியம் பண்ண நினைக்கிறா, யாருமே இல்லை வா அப்படிங்கிறா, போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளம் சொல்லுது, அவன் கர்த்தரோடு இருந்ததுனால, சிறு பிராயத்திலே கர்த்தர் அதிகமாக பிடித்ததுனால. உபாகம் 33:16 சொல்லுது, முட்செடியில் எழுந்தருடைய தயை யோசேப்பின் சிரசின் மீது இருந்ததுனால, தேவனோடு கூட நடப்பதினால, தெய்வ பயத்தில் வாழ்வதினால அவனுக்கு அதில் ஒரு நெருடல் உண்டாயிற்று. அவன் சொல்வான், தேவனுக்கு பயந்து, ஆதியாகமம் 39:9 சொல்லுது, தேவனுக்கு பயந்து இப்படி பொல்லாப்பு செய்வது எப்படி? நான் தேவனுக்கு பயப்படுறவன், தெய்வ பயம் எனக்குள்ள இருக்குது, இவ்வளோ பெரிய பொல்லாப்பு நான் செய்ய மாட்டேன். அந்த அம்மா வசியம் பண்ணும்போது இவன் போயிருக்கலாம், போகலை, விட்டுட்டான். தெய்வ பயம் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்குற ஒருத்தர் இருக்காரு, நம்ம காண்கிற ஒருத்தர் இருக்காரு, நம்ம விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம நமக்குன்னு ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி உணர்வு உள்ளவனாக இருந்தான். அந்த உணர்வு, தெய்வ பயத்தில் வந்த உணர்வு பரிசுத்தமாய் வாழ வைத்தது. உங்களுக்கு தெரியுமா, தெய்வ பயத்துக்கு என்னங்க பலன்? கடவுள் அதிகமாக நேசித்து சேவிக்கிற நமக்கு என்ன பலன்? தெய்வ பயத்தில் என்ன மேன்மை, தெய்வ பயத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம். சங்கீதம் 31:19 வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, நன்மை ஏராளமாக தேவன் வச்சிருக்காராம்.
ஏராளமா. அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு, அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் ஏராளம் வைத்து இருக்கிறார் தேவன். ஏராளமா வச்சிருக்கிறாராம். எவ்வளவு பெரிதா இருக்குது நன்மை அப்படின்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 25:14 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவங்க மேலதான் இருக்கும். பயந்தவங்க கிட்ட பேசுவார். அவர் பயந்தவங்க கிட்ட பேசுவார். சங்கீதம் 34:7 வாஸ்து பாருங்க, அவருக்கு பயந்தவங்களை தூதர்களை வைத்து பாதுகாப்பாராம். ஆமென் சொல்லுங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும் சில நேரம். அவருக்கு பயந்தவங்களை தூதர்களை வைத்து தேவன் பாதுகாத்தாராம். தூதர்களை வைத்து தேவன் பாதுகாத்தாராம். தெய்வ பயம், தெய்வ பயம். யோசேப்புடைய லைஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சோதனை பிரச்சனை கூடவே வருது, ஆனாலும் அவன் பயம். ஆண்டவருக்கு பயந்துருக்கேன், ஆண்டவருக்கு பயந்துருக்கேன், ஆண்டவருடைய பிள்ளை நான், ஆண்டவருடைய பிள்ளை நான் உணர்வு. தெய்வ பயம் உள்ளவர்களை அப்படியே தேவன் விட மாட்டாரு. நாட்கள் ஆனது, மனுஷங்களாம் மறந்தாங்க. 2 வருஷம் அவன் ஜெயில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். சொல்லி சொல்லி பார்த்தா யாருமே தூக்கி விட வரல. ஆனால் ஆண்டவர்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, என் மகன் அநியாயமாக கஷ்டப்படுறான், அநியாயமாக பாதிக்கப்படுறான். அந்த அம்மா சொன்னாங்க, அவன் புருஷங்கிட்ட வந்து போய், இந்த பாருங்க அவன் வஸ்திரத்தை என்கிட்ட போட்டு போயிட்டான், அவன் தான் தப்பு பண்ண வந்தான்னு சொல்லி, இவ தப்பு பண்ண சொன்னது இவா. ஆனால் அவங்கிட்ட போய் சொல்வா, புருஷங்காரன்ட்ட போய், அவர் தான் என்னை தப்பு பண்ண வந்தார், பாருங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிட்டாருன்னு சொல்லி நாடகம் ஆடினாள். ஒரு பெண் யோசேப்பை மாட்டி விட்டாள். தெய்வ பயம் உள்ளவனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. தெய்வ பயம் உள்ள குடும்பத்துக்கு போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே விட்டுருவாரா தேவன்? அப்படியே போ, அப்படியே இரு அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம ஆராதிக்கிற தேவன் தெய்வ பயமுள்ள வாழ்க்கையை வாழும்போது நம்மை விசேஷ விதமாய் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும் பாதைகள் காட்டும் ஏசப்பா, நன்மையான ஈவுகள் தாரும் ஏசப்பா. இந்த பாட்டு தாள்ல நான் ஏற்றின ஒரு அற்புதமான பாடல். எத்தனாவது பாட்டு? 7வது பாடல். ஒரு கவி பாடலாம். நடக்கும் பாதைகள் காட்டும் ஏசப்பா, நன்மையான ஈவுகள் தாரும் ஏசப்பா. நடக்கும் பாதைகள் காட்டும் ஏசப்பா, நன்மையான ஈவுகள் தாரும் ஏசப்பா. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. கருவில் இருக்கும் போதும் கண் கண்டதே, கர்ப்பத்தினில் எந்தனையும் ஆதரித்தீரே. கருவில் இருக்கும் போதும் தெய்வ வல்லமை, கல்லறை சேரும் வரை சாட்சியாக்குமே, என்னை சாட்சியாக்குமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. நம்பி வந்தேனே சிலுவை நாதரே, நறுமணமாய் மாற்றிடும் சிரசின் மகுடமே. அல்லேலூயா. யோசேப்பு இந்த மாதிரி பாடியிருப்பார், நான் உம்மை நம்பி வந்தேன், என் சிரசில் நீ தான் கிரீடமாக இருக்கீங்க ஆண்டவரே, என் சிரசுக்கு நீங்கள் தான் கிரீடமாக இருக்கிறீங்க. தெய்வ பயம் மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. என் மகன் என் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறது. மல்கியா 1:6 சொல்லுது, நான் பிதாவானால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே.
எனக்குன்னு பயப்படுற பயம் எங்க? எது எதுக்கெல்லாமோ பயப்படுறோம், யாருக்கெல்லாமோ பயப்படுறோம். தெய்வ பயம் இல்லை இன்றைய நாட்கள்ல கடைசி காலம் இல்லை, தெய்வ பயமே இல்லை, துணிகரம். சங்கீதம் 119 120 சொல்லுது, உமக்கு பயப்படும் பயத்தால என் உடம்பு சிலிர்க்கிறது. உமக்கு பயப்படுற பயத்துல என் உடம்பு சிலிர்க்கிறது. ஒரு அற்புதமான வார்த்தை, தெய்வ பயம். தெய்வ பயம். 5 தாலந்து பெற்றவர், 2 தாலந்து பெற்றவங்க எஜமான் கொடுத்த அந்த காரியத்தை வாங்கின உடனே பயத்தோடு செய்தாங்க. பயம் இருந்தால் தான் உண்மையாக செய்ய முடியும். பயம் இருந்தால் தான் உற்சாகமாக செய்ய முடியும். தெய்வ பயம். அவர் பார்க்குறாருங்கிற உணர்வு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். 5 தாலந்து பெற்றவங்க, 2 தாலந்து பெற்றவங்க அந்த நபர்லாம் பயத்தோடு, எஜமானுக்கும் பயப்படணும், தெய்வத்துக்கும் பயப்படணும். 1 பேதுரு 2:17-18 வாசித்து பாருங்க. எஜமான கனம் பண்ணுங்க, எல்லாரையும் பயந்து இருங்க, ராஜாக்களுக்கு பயந்து இருங்கலாம் வசனம் சொல்லியிருக்கு. தெய்வ பயம். தெய்வ பயம் எங்களுடைய லைஃப்பில், என்னுடைய லைஃப்பில் தெய்வ பயம் அதிகரிக்கத்தான் அதிகாரத்தின் வல்லமையை கர்த்தர் அனுபவிக்க உதவி செய்வார். தெய்வ பயம் பெருக பெருகதான் தேவ அதிகாரம் நம்ம மேல பூரணப்படுறத உணர முடியும். தெய்வ பயம். 2வதாக வேதம் சொல்லுகிறது, பகை இல்லாதவன் அல்லது பகையாயிருப்பவன். பகை இல்லாமலும் இருக்கணும், ஆனால் பகையா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பகை இல்லாமல் இருங்க, வாயை திறந்து பேசுங்க. பகை இல்லாமல் இருங்க, பகையா இருங்க. என்ன பிரதர் ஒன்றும் புரியலையே? பகையாகவும் இருக்கணும், பகை இல்லாமலும் இருக்கணும். அப்படின்னா ஏன்டா ஆண்டவர், நான் பேசும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ பகையாகவும் இருக்கணும், பகை இல்லாமலும் இருக்கணும். அப்படின்னா என்ன ஆண்டவரையும் கேட்டேன். அவர் சொன்னார், 2 விதத்தில் பயம் இருக்கு, பகை இருக்கு. 2 விதத்தில். ஒன்று தேவையில்லாத பகை. சொல்லுங்க, வாயை திறந்து தான் பேசுங்களேன். தேவையில்லாத பகை. இன்னொன்று தேவனுக்கான பகை. என்ன ஆண்டவரே சொல்றீங்க, எனக்கு புரியலையேன்னு கேட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், பகையில் 2 விதம் பைபிளில் பிரிச்சுக்கோ. ஒன்று தேவையில்லாத பகை, எல்லா குடும்பங்களையும் வருது. இப்போ நீதிமொழிகள் 13:24 வாசித்து பாருங்க. பெரம்பை கையாடாதவன். அப்போ இங்கே என்ன வருது? வசனத்தை படிச்சிங்களே, சொல்லுங்க. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பகை வருதா? என் பையன் இருக்கான், டேய் நல்லா கீபோர்டு போடு, நல்லா படி அப்படின்னு சொன்னான். அவன் அதை கேட்டால் பிரச்சனை இல்லை. அவன் செல்ஃபோனில் நோண்டி கேம் பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா கிரிக்கெட்டு பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிட்டே இருந்தா கோபம் வருமா வராதா? தேவைதான், ஆனால் தேவையில்லாத பகை. அவன் திருந்தணும், நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் தான். என் பிள்ளையவே பார்க்குங்க, எல்லார் வீட்லேயும் உள்ளதான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே என் பிள்ளையவே பார்க்குறேங்க, அது தங்கமான பிள்ளை. சரி, இப்போ பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தேவையில்லாத பகை நம்ம நினைக்கிறோம், ஆனால் தேவையான பகை. அது தேவையானது. அது தேவையானது. எபேசியர்ல 5:29 நீங்க வாசித்து பாருங்க. ஒருவன் தன் சொந்த மாம்சத்தை, வசனம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 5:29. தன் மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. என்ன? யார? பொண்டாட்டிய. ஹலோ, வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே.
ஒருவனும் இல்லையேன்னு போட்டிருக்கீங்க. இல்லைன்னு இல்லை, யாருமே இல்லை சொல்லி எல்லாரும் பண்ணுறாங்க அந்த சேட்டையை. சொந்த மாம்சத்தை பகைக்கிறான், ஒருவனும் இல்லையே. அப்புறம் அப்போ இப்போ எல்லாருமே பகைக்காங்க. வீட்டில் அப்பா பாருங்க, அம்மா அப்பா சண்டை தான் பெரிய சண்டையாக இருக்குது. பிள்ளைங்க ஏன்பா சண்டை போடுறீங்க, அமைதியாக இருக்க வேண்டியதானே, அது நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத பகை, ஆனால் தேவையான பகை. சில சீர்திருத்த, சில ஒழுங்குபடுத்த, குடும்பத்தில் உள்ள லைஃப்பை சரிப்படுத்த தேவையில்லாத பகை. அதனால் மனக்கசப்பு வருது, வருத்தம் வருது, கண்ணீர் விட்டு என் பையனை அடிச்சிட்டோம்னா சொல்லலாம் அழுகிறேன். அது பகையாக இருக்குது, அழுகிறேன். ஆனால் தேவையான பகையாக இருக்குது. ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இருளில் நடக்கிறான். ஏதில் நடக்கிறான்? இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட தயவு செய்து போய் பேசிடுங்க. கர்த்தர் பேசுகிறார், பகை வேண்டாம், யாரு கூடயும் பகை கசப்பு வேண்டாம். இருளில் நடக்கிறான்னு அர்த்தம். பகையா இருந்தால் தேவனுடைய அதிகாரத்தை பெற முடியாது. இந்த 5 தாலந்து பெற்றவன், 2 தாலந்து பெற்றவன், 1 தாலந்து பெற்றவன், 3 பேரையும் மறுபடியும் முன்னாடி வைங்க, கண்ணுக்கு முன்னாடி. இவனுக்கு கிடச்சிருக்கு, இவனுக்கு கொஞ்சமாக கிடச்சிருக்கு, இவனுக்கு குறைய கிடச்சிருக்கா. இந்த 3 பேருடைய மனநலம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அவனுக்கு மாத்திரம் 5, அவளுக்கு மாத்திரம் 2, எனக்கு 1. பகை எப்போ வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஏக்கா, உங்கள் வீட்டில் பகை சண்டைன்னு வருதுல்ல, எப்போ வருது? பேசாது இருந்தால் வருமா? வரவே வராது. பகை எப்போ வரும் சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் படி பகை எப்போ வரும்? பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான். அப்படியா? பகை பகை எதனால் வருது? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனு பகை வருது, எய்த்து வீட்டுக்காரனுக்கு பகை வருது, வேலை பார்க்குற இடத்துல பகை வருது, ஊழியம் பண்ணுற இடத்துல பகை வருது. ஏன் பகை வருதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? பகை ஏன் வருது? பொறாமை, வேற உண்மை, அது ஒரு காரணம். நம்ம வளர்ச்சியை கண்டு சிலருக்கு பொறாமைப்படுவாங்க. பொறாமை, எரிச்சல் ஒரு விதமான பகைக்கு காரணம், பகை அதிகரிக்க காரணம். அப்புறம் அவ்வளோதானா? பொறாமை, எரிச்சல், வேற புரிந்து கொள்ளாதது, புரிந்து கொள்ளாத தன்மை. நம்ம என்ன சொல்கிறோன்னே விளங்கிக்க மாட்டாங்க. ஃபேமிலியிலே சொல்கிறேன், அது பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், நம்ம சொன்னதை சரியாக விளங்கிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. சொல்கிறத சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை வந்துடும், பகை வந்துடும். நம்ம ஒன்றுக்கு காரணம் சொல்லியிருப்போம், அவங்க வேற காரணத்தை யோசித்தாங்கன்னா சண்டையாயிரும், பிரச்சனையாயிரும். தான் எல்லாம் செய்வேன், தனக்கு தான் எல்லாம் தெரியும், எவனும் என்னை கேள்வி கேட்க எவனும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்களால் பகை வரும். அது வீட்டில் சில ஆட்கள் இருப்பாங்க, வரம் பெற்றவங்க. வீட்டில் சில வரம் பெற்ற ஆட்கள் இருப்பாங்க, நான் வச்சது தான் சட்டம். கோயில்லையும் சில ஆட்கள் இருப்பாங்க, நான் தான் முன்னாடி நிற்பேன், எவனும் வரக்கூடாது, நான் தான் எல்லாம், ஆளினால் அழகுராஜா, என்னை கேட்க எவன் இருக்கான் அப்படிலாம் கேட்பாங்க சிலர். பகை வர்றதுக்கு காரணம் மரியாதை கொடுக்காதது பகை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கலன்னா பிரச்சனை. முருதேகாய்க்கும் ஆமானுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு முழு இஸ்ரவேல் யூத கோத்திரத்தை கொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? மரியாதை கொடுக்கல. அவர் வரும்போது போகும்போது மரியாதை கொடுக்கலன்னு தான் கம்ப்ளைண்ட். மரியாதை கொடுக்கல அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட். கடைசி சொல்கிறேன், உண்மையை வளர்னா பிரச்சனை. சத்தமாக சொல்லுங்க, உண்மையை வளர்னாலே பிரச்சனை தான். யோவாசனாலங்க ஏரோதுகிட்ட போய் உண்மையை சொல்லுவார், அந்த ஆள் தலையை துண்டிச்சிருவாங்க, பகையாயிரும். பைபிளில் நிறைய ஆதாரம் நான் சொல்லுவேன், நேரம் இல்லை. உண்மையே சொன்னால் பகை வரும், உள்ளதை சொன்னால் பகை வரும். பகை
இந்த 5 தாளந்து பெற்றவன், 2 தாளந்து பெற்றவன், 1 தாளந்து பெற்றவன், இந்த 3 பேருடைய கேட்டகரியை நான் என் மனசில் யோசித்து நான் பார்க்குறேன். அந்த 1 வாங்கினான் பாருங்க, அவன் உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். என்னது? பகை. அதனால தான் வளரலை, அதனால தான் ஆசீர்வாதம் கிடைக்கல. என் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44, உன் சகோதரன் மேலே உனக்கு யாதொரு குறைவுபாடு உண்டென்றால் நீ போய் அவங்ககிட்ட ஒப்புரவாயி அவன்கிட்ட ஜெபம் பண்ணி நல் மனம் பொருந்து உன் பகையெல்லாம் கலைச்சிரு. அப்போ தான் நீ கொடுக்குற காணிக்கையை நான் அங்கீகரிக்க முடியும். ஒருத்தன் கூட பகையோடு இருந்து நீ காணிக்கை கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் கூட எரிச்சலோட குடும்பத்தில் உள்ளவற்றை இருந்துட்டு நீ கோயிலில் காணிக்கை கொடுத்த என்ன பிரயோஜனம்? அது ஆசீர்வாதம் இல்லையே, அது ஆசீர்வாதம் இல்லையே. பகையாகவும் இருக்கணும், பகை இல்லாமலும் இருக்கணும். இப்போ பகை இல்லாததுக்கு நான் பேசியிருக்கேன். பகையாக இருப்பதுனா என்னது அப்படின்னா, வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க, ரோமர் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஓகே, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மனசு இருக்குல்ல, மனம் ஒரு குரங்கு. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. மனம் ஒரு குரங்கு, அப்பப்போ தாவிக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டு தெரியுமா, சுயமாக இருக்காது, திருப்திகரமாக இருக்காது. அப்படியே தாவணும்னு தோணும், ஆசைப்பட்டு தோணும். பைபிள் வசனம் சொல்லுது, இது தேவனுக்கான பகை, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதான் அவர் சொல்றாரு, எனக்காக நீ பகையாயிரு மாம்சத்தின் மேலே. உன் மாம்சத்துக்கு நிறைய தீனி போடாத, அப்படியே நெஞ்ச நிமித்துட்டு அலையாத. மாம்சம் ஒடுங்கணும், அதுதான் உபவாசம் பண்ண சொன்னார் ஆண்டவர். மாம்சம் நம்ம மேற்கொள்ளக்கூடாது, நம்ம அதை மேற்கொள்ளணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசித்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், திருடு, பொய், களவு, மாய்மாலம், நிறைய இருக்குல்ல. நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குல்ல, நம்ம சிந்தைக்குள்ளே இருக்கு, நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கம்ப்யூட்டரை போட்டு தட்டி பார்த்தா நம்ம வண்டவாளம்லாம் தெரிஞ்சிடும். நம்ம மாம்சம் அவ்வளோ கேடு உள்ளது. மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தை, அது என் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தடையா இருக்கு. நீ அதை பகையா பாரு, நீ அதை பகையா பாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14, 15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவிசுவாசிகளுடைய பிணைக்கப்படாதிருப்பாயாக. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் ஒரு தேவனை தேடுகிற சேவிக்கிற பிள்ளைக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இருக்கு. நட்பு இருக்கலாம், ஐக்கியப்படாதீங்க. அது தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ இந்துக்களில் நாங்கள் இந்துவாக இருந்தபோது எங்கள் வீட்டில் இந்த மார்கழி மாதம்லாம் குழு வைப்போம். சில விக்கிரகத்தை வச்சு குழு பொம்மைலாம் வச்சு இந்த தெற்கு பஜார் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். இப்போ அதே மாதிரி கிறிஸ்மஸும் காலமாக ஆகிப்போச்சு. இயேசுநாதர் குழந்தையாக வச்சு பொம்மையாக வச்சு, அதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய பாரம்பரியம், விக்கிரக பாரம்பரியம். அது சடங்காச்சாரம், அதை வணங்கக்கூடாது, நம்பக்கூடாது, அதை வைக்கவே கூடாது ஒரு உண்மையான கிறிஸ்தவன். அவர்களோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. உலகத்தாரோடு ஒத்து போகாதீங்க, உலகத்தாரோட ஒத்து போகாதீங்க. காரசாரம், அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றாதீங்க. என் அதிகாரம் உனக்கு வெளிப்படணும்னா இதில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். பவுல் சொல்லுவார் அந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை பவுல் அழகா ரொம்ப தீர்மானமாக சொல்லி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கும் போது யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை.
உலக சிநேகம். உலகத்தின் மீது ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அவரை சேவிக்கிற பிள்ளை, அவரை வாஞ்சிக்கிற பிள்ளை, அவரை நேசிக்கிற பிள்ளை, அவருக்காக வாழ அர்ப்பணித்த பிள்ளை உலகத்தை நோக்கி பார்க்க மாட்டான். உலக ஆசையில சிக்கிக்கொள்ள மாட்டான். உலக ஆசையை இழுத்து கொள்ள மாட்டான். ஆடம்பரம், ஆஸ்தி அப்படிலாம் பெருக்கி கொள்ள மாட்டான். வசனம் சொல்லுது, உலக ஆசை, உலக சிநேகம், வீடு மேல வீடு, காரு மேல காரு, அளவா வைங்க. அதிகம் வச்சா மற்றவன் பொறாமப்படுவான். அதுவே நமக்கு வன்கண்ணா மாறிடும். வசனம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. இந்த பகை மாறணும். இந்த பகை மாறணும். இந்த பகையை மாற்ற தான் எங்கள் அப்பா இயேசு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 பார்க்குறோம். இரு தரத்தாரையும் ஒப்புரவாக்கினார் சிலுவை மரணத்தினால. பகையை மாற்ற, பகையை களைய, பகையை வெறுத்து தள்ள இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் அதிகாரமுள்ள தேவனா சொல்றார், என் மகனே, நீ பகையை களைந்தாய் என்றால் என் அதிகாரத்தின் வல்லமை நீ அனுபவிப்பாய். வேலை பார்க்குற இடத்துல கோபமாக இருக்கும், பேசுவான், கேவலமாக இருக்கும், திட்டுவான், அசிங்கமாக இருக்கும். சில நேரம் பகையாக வந்துருச்சு. இந்த மீட்டிங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். நான் வேறு மார்க்கெட்லேருந்து வந்து ஊழியம் செய்கிறேன். ஏற்றுக்கொள்கிறவங்க ரொம்ப கம்மி, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஐயர்வாள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேனர் வச்சுருக்கேன். அதை கிழிச்சு போடுறதுக்கு 50 பேப்பருக்கு மேலே, 50 அந்த வால் போஸ்ட்டுக்கு மேலே என் முன்னாடி கிழிச்சு போட்டாங்க. ஊழியம் செய்கிற விசுவாசிகள், ஊழியக்காரங்க பார்த்தாலே கோபம் வருந்துச்சு எனக்கு. ஆனால் மனசு சொல்லிச்சு, நீ பகை வைக்காத, பகையாக இராத, என் அதிகாரம் உனக்கு வெளிப்படணும்னா நீ பகையை வச்சிருக்காத, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நீ பகையை சம்பாதிக்காத. ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை என்னன்னா, பயந்தவனுக்கு என் அதிகாரம் வெளிப்படும். 2வது, பகை இல்லாதவன், பகையாய் தேவனுக்காய் நிற்பவன். ஒரு வெறி வேணும், ஆண்டவருக்காக நிற்கிறேனா. அதுக்காக சிலரை இழக்க வேண்டியது இருந்தால் விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னார், இயேசு, இந்த உபதேசம் கடினமானது, என் நாமத்தின் நிமித்தம் சொந்த வீட்டையாகிலும், மனைவியாகிலும், பிள்ளையாகிலும், குடும்பத்தையாகிலும் விட்டவன் இன்மேலும் மறுமேலும் 100 அத்தனையா பலன் கொடுப்பேன்னு சொன்னார் இயேசு. பிரசங்கம் கொஞ்சம் மாற்றம் தான் அந்த இடத்துல. எங்கள் சொந்தத்தில் இருக்க எல்லாருமே இதே ஊரில் தான் இருக்காங்க. நான் பைபிளை தூக்குனதுனால யாரும் பேச மாட்டாங்க. தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், யாரும் என் வீட்டுக்கு வர மாட்டாங்க. என் கல்யாணத்துக்கு 7 பேர் கூட வரல. எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. இயேசுவுக்காக நிற்கும் போது சில பகை வரும், சில பிரச்சனை வரும். அவரை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் உண்மையான தெய்வ பிள்ளை. அவர் பார்ப்பாரு, இவர் பார்ப்பாரு, அவர் சொல்லுவார், இவங்க சொல்லுவாங்க, மாமா, மச்சான், சித்தப்பா, சித்தி. அவங்க பின்னாடி போனா கிறிஸ்துவை இழந்துருவோம், தேவனுடைய நாமத்தை இழந்துருவோம், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துருவோம். அதனால தான் நான் சொல்றேன், பகையா இருக்க வேண்டிய இடத்துல இருங்க, என் தேவனுக்காக நிற்பேன்னு நில்லுங்க தைரியமா. உங்க மேல தேவ அதிகாரம் வெளிப்படும். 3வதாக, பசி தாகம் உள்ளவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுப்பார். பசி தாகம், ஒரு தாகம் வேணும். 5 தாலந்து பெற்றவர், 2 தாலந்து பெற்றவர், 1 தாலந்து பெற்றவர். இந்த 5 தாலந்து பெற்றவர் என்ன நினைக்கிறாருன்னா, எஜமான்கிட்ட வாங்கியிருக்கேன், இப்போ எஜமானுக்கு மெச்சக்கூடிய அளவுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஒரு வேகமாக ஏதாவது பண்ணணும், ஒரு தாகம் வேணும், இல்லை ஒரு உற்சாகமாக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை வேணும். பசி தாகம் ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். நீங்கள் படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா அதிக பிரயாசப்படுத்தல் வேணும். இந்த 5 தாலந்து பெற்ற நபர் இன்னும் 5 தாலந்தை பெருக்கிக் கொள்ள பிரயாசப்படுகிறார். வசனம் சொல்லுது, அவர் பசி தாகமா இருந்தாராம்.
5 மல்டிப்ளை பண்ணினார். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். எஜமான்கிட்ட மெச்சி பேசக்கூடிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்தார். 5 தாளந்து பெற்ற நபர் லாபம் சம்பாதித்து கொடுத்தார். எஜமான் சந்தோஷப்பட்டார். அப்பல சொன்னோம்ல, நீதிமொழிகள் 25:13 சொல்ல மாதிரி, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே ஸ்தானாதிபதி எஜமானுக்கு இருப்பார். ஆத்மாவை குளிர பண்ணுவார். பசி தாகம், பசி தாகம் நமக்குள்ளாக அதை அதிகரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷம் நம்ம திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? ஏக்கா சொல்லுங்க, சிஎஸ்சி திருமண்டல மக்களே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் நாறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மீது, உன் சந்தானத்தின் மீது எப்பமா கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்க. போட மாட்டினா கிடைக்காது, கேலண்டரை போட்டால் கிடைக்காது. திருநெல்வேலி கிறிஸ்தவர்களே, விசப்பையா சொல்லிட்டாருன்னு சொல்லி போட்டீங்க, சும்மா போட்டால் கிடைக்காது. பசி தாகம், பசி தாகம். ஒரு பப்ளிங் வந்துக்கிட்டே இருக்கணும். வெண்ணி அடுப்பில் போட்டீங்க, ஒரு சொதி, ஒரு கொதி அரிசி பானையில் அரிசி கிடக்கு, கொதிக்குது, அந்த பப்ளிங் சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த தாகம், அந்த நான் இருக்கேன், நான் வெந்துக்கிட்டு இருக்கேன், நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, ஒரு பப்ளிங். அதுதான் பசி தாகம். பசி தாகம் வேணும். ஏசாயா 55:1 வாசித்து பாருங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஆண்டவர் சத்தம் போட்டு கூப்பிடுவார். யோவான் 7:37 இயேசு பண்டிகை கடைசி நாளில் சத்தமிட்டு நின்று கூப்பிட்டு சொன்னாரு, தாகமா இருக்கிறீங்களா, என்னென்றே வாருங்கள், ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள். தாகமா இருக்கீங்களா? திருச்சபை ஜனமே, ஆண்டவர்கிட்ட நன்மை பெற மாத்திரம் தாகமா இருக்கிறியே, அவரை தேட தாகமா இருக்காயா? அவருடைய குரலை கேட்க தாகமா இருக்கிறாயா? அவருடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க தாகமா இருக்கிறாயா? சில சொல்லுவாங்க, கடவுளை யாரும் பார்த்தது இல்லை பிரதர், யாரும் பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. உண்மை. நம்ம நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது, அவரு காண்பிக்க நினைத்தா யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயேசு சொன்னார் சீசரில் பார்த்து, நீங்க என்ன பார்க்குறீங்கல்ல, என்னை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள், என்னை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். தாகம் வேணும். விசுவாசித்தவர்களே பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் பைபிள்ல போட்டிருக்கு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா பேசுவார்ல, என் கூட இயேசு இருக்கிறாருன்னா பேசுவார்ல, உயிர் தந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருன்னா என் கூட அவர் பேசணும் இல்ல, என் உள்ளத்துல அவர் பேசணும் இல்ல, சிந்தையில் அவர் பேசணும் இல்ல, என் பைபிள் படிக்கும் போது அவர் பேசணும் இல்ல. பேசுவாரா? அவர் குரலை கேட்கணும் ஆசையா துடிக்குது இதயம், அந்த துடிப்பு இருக்குதா? ஏதோ 10 கிறிஸ்தவனை போல 100 கிறிஸ்தவனை போல நானும் ஒருவனா? அவர் குரலை கேட்கிற கிறிஸ்தவனா இருக்கிறேனா? படிக்கிறது வேற, பார்க்கிறது வேற. ரெண்டும் சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரெண்டும் சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சீசர்லாம் வாழ்ந்து பழகினாங்க, அவரோடு பேசி உறவாடி. பசி தாகம், பசி தாகம். தாவீதை பாருங்க, சங்கீதம் 36:8 உங்க பேரின்ப நதியில நான் தாகமா இருக்கேன் ஆண்டவரே, உங்க பேரின்ப நதியில நான் தாகமா இருக்கிறேன். 42 சங்கீதத்தில் 1-2 வாசித்து பாருங்க, என்ன போட்டிருக்கு? மானானது நான் அதை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், பாடலாமா? மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போலவே எந்த நாத்துமா உந்தன் அன்பிலே தாகம் கொண்டிருக்கின்றதே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போலவே எந்த நாத்துமா
உந்தன் முகம் உம்மை காண நித்தம் மூடி வந்தே, உந்தன் பாத முத்தங்களால் நனைக்கின்றே. இயேசுவே நீர் பேசுமே, இயேசுவே பதில் தாருமே, இயேசுவே துணை செய்யுமே, இயேசுவே வழிகாட்டுமே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போலவே, எந்த நாத்துமா உந்த நம்பிலே தாகம் கொண்டிருக்கின்றதே. பசி தாகங்கிறது யாரோ சொல்லி கட்டாயத்தின் பேரில் பண்ணக்கூடாது. 5 தாளந்து பெற்றவர் 2 தாளந்து பெற்றவர் யாரோ ஒன்று புஷ் பண்ணி அவர் செய்யலை. அதான் ஆண்டவர் அவனை பார்த்து மெச்சி பேசினார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தியப்பா, அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியா வைப்பேன். எப்ப சொன்னாரு நினைக்கிறீங்க? பசி தாகமா எஜமான்கிட்ட வாங்கியிருக்கேன், எஜமான்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், எஜமான சந்தோஷப்படுத்தணும், நான் ஏதாவது செய்யணும். அவர் வர்றதுக்குள்ள அவர் சீக்கிரம் வந்துடுவாரு, அவர் வர்றதுக்குள்ள நான் எனக்காக என் எஜமான சந்தோஷப்படுத்த ஏதாவது செய்வேன் என்று சொல்லி பசி தாகம் அது வேணும். ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அது வேணும். பசி தாகம். பைபிளில் தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிதாகமாக இருப்பார். அவரை காண, அவரை பேச, அவரோடு பழக துடிப்பார், வாஞ்சையாக இருப்பார். எங்கே போனாலும் பாடிக்கிட்டே இருப்பார். ஆடு மேய்க்கும் போதே அப்படிதான். ஆடு மேய்க்கும் போது பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, ஆண்டவரை தவிர ஒரு நாதியும் கிடையாது. அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை, அப்பா அம்மா அவனை புரிஞ்சு கொள்ளலை, செத்தவனை போல முற்றிலும் எல்லாராலும் கைவிடப்பட்டவன் தாவீது. சங்கீதம் 31 9 10 11 12 வாசித்து பாருங்க. சங்கீதம் 102 5 6 வாசித்து பாருங்க. நான் வனாந்திரத்தில் நாரையே போல இருக்கிறேன், நாரை, வனாந்திரத்து நாரை, நான் தனித்து விடப்பட்டவன் புலம்புவார். ஆனாலும் அவர் உள்ளம் பசி தாகமா ஏங்கும். உம்மை வாஞ்சிப்பேன், உம்மை தேடுறேன், உண்மையில ஆசையா இருக்காண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணும், உங்க குரலை கேட்கணும், உங்க சமூகத்தில் நிற்கணுங்கிற ஒரு ஏக்கம் உண்டு. தாவீதுக்கு ஒரு ஏக்கம் உண்டு. அந்த ஏக்கப்பட்ட பசிதாகம் உள்ள மனிதனை தான் ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வாழ்ந்த ஒரு பெரிய தேவ மனிதனை குறித்து நான் பேசுகிறேன். சும்மா வராது எந்த அதிகாரமும் சும்மா வராது. விளைக்கரையம் வேணும், பிரயாசப்படுதல் வேணும். பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசிட்டே வருவார், அழைத்தா தேவன். பேதுருக்கு திடீர்னு ஆசை வரும். சில காரியம் ஆண்டவர் கேட்கும்போது அவர் சொல்லிடுவார், ரகசியத்தெல்லாம் சொல்லுவார். மத்தேயு 16 அதிகாரம் 16 17 18 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லுவார், நீ சில காரியத்தெல்லாம் உண்மையாக சொல்கிற, பிதாவின் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தர்றேன். பரலோகத்தின் திறவுகோலை, அத்தாரிட்டி பீப்புளாக நான் மாற்றுறேன். என் அதிகாரத்தை நீ பயன்படுத்துவேன். அன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார் போப்பு, அவர் முதல் போப்பு அவர் தானே, அதிகாரப்படுத்தினார் தேவன். 100க்கு அதிபதினு ஒரு மனுஷன் இருந்தார்ல, அவருக்கு நிறைய வேலைக்காரங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, அதிகாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர் அவர். நான் ஒருத்தன் வான்னு சொன்னால் வருவான், ஒருத்தன் போக சொன்னால் போவான். அத்தனை பவர் உள்ள அதிகாரத்தில் உள்ள ஒரு நபர், ஒரு லீடர். அவர் இயேசுநாதரை பார்க்க வர்றார். இயேசுநாதரை பார்க்க வரும்போது அவருக்கு தெரியும் அவர் அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னு. அவர் இவரை பார்த்து, இவர் வேற ஆளு, இவர் சொன்னாலே போதும், அவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, தகுதியும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுவோம் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒன்லி ஒன் வேர்டு, என் வேலைக்காரன் பிழைப்பான். லூக்கா 7 அதிகாரம் 1லேருந்து இன்னைக்கு 10 12 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதிகாரத்தை நம்பினான்,
தான் அதிகாரத்தை எப்படிப்பட்ட பவர் இருக்குன்னு தெரியும். இயேசுநாதருடைய வார்த்தையை நம்பி அவன் சொல்றான், ஒரு வார்த்தையை சொல், நீ வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றான். இயேசுவை பைபிள்ல வர வேண்டாம்னு சொன்ன ஒரு மனிதன், நூற்றுக்கு அதிபதி. இயேசுவை வீட்டுக்கே வராதீங்க ஆண்டவரே, வார்த்தையை சொல்லும் போதும். எத்தனை கிறிஸ்தவங்க நம்மள அப்படி உண்டு? ஒரு வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புங்க, என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தையை அனுப்புங்க, என் பிசினஸ்ல உங்க வார்த்தையை அனுப்புங்க, என் படிப்புல உங்க வார்த்தையை அனுப்புங்க, இந்த ஊழியத்துல உங்க வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அநேகத்தின் பேர்ல அதிகாரியா வைக்கிற தேவன், ஒரு வார்த்தை போதும். அவர் நம்புகிறார். அதே மாதிரி நடந்துச்சு இல்ல? அதே மாதிரி நடந்துச்சு இல்ல? பசி தாகம் வேணும். ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 15:22 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போகிறது நல்லதல்லம்மா அப்படிம்பார். இயேசுநாதர், நான் யூதனுக்கு தான் கடவுளே, நீ வேற கேட்டகரி, ஒரு கானானிய பெண்ணு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இழிவா பேசுவதை போல இருக்குது, அற்பமா எண்ணினதை போல இருக்குது, அலட்சியப்படுத்தினதை போல இருக்குது. ஆனாலும் அவன் விடல. பசி தாகம், பசி தாகம். ஆனாலும் அவன் விடலை. அவன் சொன்ன, ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு மேசையில் உட்காந்து சாப்பிடுவாங்க, நான் அப்படி இல்லை, உங்கள் தகுதிக்கு நான் இல்லை. சரி, நான் கீழே கிடக்கிற பருக்க எச்சி கிடக்குல, அதையாவது நாய் சாப்பிடும்ல, அந்த நாய்க்கு போகிறதையா எனக்கு தாங்க ஆண்டவரே. பசி தாகம். என் வாழ்க்கை மாறணும், என் பிள்ளைக்கு சுகமாகணும், வியாதி மாறணும், பலவீனம் மாறணும். ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யுங்க. பசி தாகம், பசி தாகம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறதுல பசி தாகம் இருந்தா எதையும் பெற்றுக்கொள்ளலாம், தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அம்மா பெற்றுக்கொண்டாங்க. ஸ்திரியே, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். உன் மகளுக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்றாரு. மார்க் 9:17-27 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஒரு அப்பா தான் மகனுக்காக வர்றாரு. அசுத்தாவி பிடிச்ச அந்த பையன் அப்படியே அங்கே இங்கே அலைக்கடிக்கப்படுறான், வாயில நுரை தள்ளி கீழே விழுந்து சாக துடிக்கிறான். அவர் பார்த்தாரு, ஐயா என் மகனுக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. பசி தாகம். வலி உள்ளவனுக்கு தான் வேதனை தெரியும், கஷ்டப்படுறவனுக்கு தான் வலியினுடைய அருமை தெரியும். பசி தாகம். அந்த தாகத்தோடு தேடுனா, இந்த 5 தாளந்து பெற்றவர் தாகத்தோட மல்டிப்ளை பண்ணினார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆண்டவர் சொன்னார், பசி தாகமாக தேடுறவங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் வேலையில் படிப்பில் என் அதிகாரத்தை விளங்க பண்ணுவேன், என் மகிமையை விளங்க பண்ணுவேன். கஷ்டப்படுற இல்லை, ரொம்ப வருஷமாக போராடுற, கையில் எதிர்பார்த்த பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஊழியம் இல்லை, வளர்ச்சி இல்லை. ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் உண்டு, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் வைப்பேன். 4வதாக எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? இஸ்ரவேல் ஒரு அடிமையா? இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா? இஸ்ரவேல் ஏன் அடிமையா இருக்கான்? ஹலோ, ஆண்டவர் பார்த்து அருமையாக கேட்குறாரு. பக்கத்தில் பாருங்க, நீங்கள் வேலைக்காரங்களா, நீங்கள் அடிமையா? ஏன் அடிக்கடி கொள்ளையாகிறீங்க? இஸ்ரவேலுங்கிறது தேவ ஜனம், அதிகாரம் பெற்ற ஜனம், அத்தாரிட்டி பவர் பீப்புள். ஆனால் அவர் சொல்றாரு, ஏன் கொள்ளையானா, ஏன் கொள்ளையானா? அன்பானவர்களே, 4வது சொல்ற பாயிண்ட், பராக்கிரம செயல் செய்கிறவர்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார் தேவன். பராக்கிரம செயல், பராக்கிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசினார், அதனால அதை சொல்ல போறேன். பராக்கிரமம், பராக்கிரமம் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு. நிம்ரோத் அப்படின்னு பைபிள் ஒரு மனுஷன் இருக்கான். ஆதியாகமம் 10:8, 1 நாளாகமம் 1:10 அந்த நிம்ரோத் மனிதனை குறித்து போட்டிருக்கு. நிம்ரோத்
பூமியிலே பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார் அவர். பலத்த பராக்கிரமசாலி. அது மாத்திரமல்ல, தெபோராளை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 5:13 வாசித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் அதிகாரம் கொடுத்தார். பராக்கிரமசாலியில என்ன ஒருத்தியா மாத்தல, அத்தனை பராக்கிரமசாலிக்கு மேல நான் தான் லீடரா இருக்கிறேன். எவ்வளவு சூப்பர்ல. இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் வேணும்? உங்களுக்குலாம் வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கெல்லாம் உடம்புலாம் புல் எரிச்சுது. அன்னைக்கு நான் ஒரு பராக்கிரமசாலியா மாறுறதை விட நிறைய பராக்கிரமசாலிகள் லீடரா மாறுறதுல நல்லா இருக்கும். தெபோராளமா சொன்னாங்க, எனக்கு கர்த்தர் பராக்கிரமசாலிகள் மேல் அதிகாரம் கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார். பராக்கிரமசாலி. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பயந்து போன கிதியோனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி அப்படின்னாரு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கீஸ், சவுலுடைய அப்பா, முதல் இஸ்ரவேல் ராஜாவுடைய அப்பா பேர் கீஸ். அவர் பலத்த பராக்கிரமசாலி. எத்தனை பேருக்கு தெரியும்? பலத்த பராக்கிரமசாலி அவர் ஒருத்தர். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 19, 20, 18 வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல், யோனத்தான் ஒரு பராக்கிரமசாலிகள். தாவீது சொல்வார், அவர் பராக்கிரமசாலிகள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதை குறித்து சவுல் கிட்ட ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், அவன் யுத்த வீரன், காரிய சமத்தன், அவன் பராக்கிரமசாலி. பராக்கிரமம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, மாம்ச பலன், ஸ்ட்ரென்த். தேவனுக்காக ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்துகிற ரட்சகராக இருந்தார்கள். அன்றைய நேரத்தில் அந்தந்த சூழ்நிலையில் ரட்சகராக இருந்தாங்க. தாவீது ஆடுமைக்கு சிறுவனாக இருந்தபோது கரடி வந்துச்சான், சிங்கம் வந்துச்சான். இந்த கரடியும் சிங்கத்தையும் ஒத்த வாலிப பையனா, சிறு பையனா, ரெண்டையும் அடிச்சு போட்டார். அல்லேலூயா. பராக்கிரமசாலி தானே. இப்போ நம்ம ஊரில் என்னன்னா, சில போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 2 சிங்கம் கிடக்கும், இந்த பக்கம் 2 சிங்கம் கிடக்கும், அதுக்கு மேலே கால் வச்சு நிற்கிற மாதிரி நம்ம ஆள் செயின் போட்டு போஸ் கொடுப்பாரு. அது அசிங்கம், அது சிங்கம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். உண்மையான சிங்கத்தை, உண்மையான கரடியை கொன்னவர் இருக்காரு தாவீது. சிங்கம் படத்தை போட்டு மேலே கால் வச்சுக்கிட்டு, நான் சிங்கத்தை கொண்டுட்டேன் பார்த்தியா, பில்டப், ஓவர் பில்டப். எங்கே போய் முடியுமா தெரில. அவங்கெல்லாம் பராக்கிரமசாலி கிடையாது, ஆக்டிங். ஆனால் பைபிளில் தாவீது பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி. நான் யோசித்து பார்க்குறேன், பராக்கிரமம்னா என்ன ஆண்டவரே, என்ன செய்யணும் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் சரீர பலனை தான் பராக்கிரமமாக சொல்லிச்சு. புதிய ஏற்பாட்டில் விசுவாசம், தைரியம், அதுதான் பலத்த பராக்கிரமம் வெளிப்படுத்தக்கூடியது. யோபு 9:9 நம்ம ஆண்டவர் தான் பலத்திலேயே பலம் உள்ளவர். அவர் தான் பலத்திலேயே பலம் உள்ளவர். யோசுவா புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 17 எப்ராயிமை குறித்து, மனாசையை குறித்து யோசுவா சொல்லுவார். அந்த வசனம் நல்லா இருக்கும், வாடி வாசிமா. யோசுவா 17:17. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயிமியரையும் மனாசேரையும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. உங்களுக்கு என்ன உண்டு? மகா பராக்கிரமம். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு அது உண்டு ஆண்டவரே, இந்த வருஷம் அது எனக்கு உண்டு. உங்க பிசினஸை வளர்ச்சி அடைய செய்ய எனக்கு பராக்கிரமம் உண்டு. திரள் கூட்ட ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய பராக்கிரமம் எனக்கு உண்டு. என் வேலையில் நான் உத்தியோகத்தில் முதன்மையான இடத்துக்கு போவதற்கு எனக்கு பராக்கிரமம் தேவன் தருகிறார். என் வாழ்வில் உயர்வை தேவன் தருகிறார். பராக்கிரமம் சரீர பலன் அல்ல, வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம், மன தைரியம், திட நம்பிக்கை ஒரு மனிதனை பராக்கிரமசாலியா மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க.
திருச்சபை ஜனமே, சோர்ந்து போகாதே, முன்வைத்த காலை பின் வைக்காதே, நீ எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு. ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ எவ்வளவு நாள் கஷ்டப்படுவ, எவ்வளவு நாள் வருத்தப்படுவ, எவ்வளவு நாள் துக்கப்படுவ, எவ்வளவு நாள் அடுத்தவங்க நினைச்சு அழுது கொண்டு இருப்பாய். நீ எழுப்பு. உன் விசுவாசத்தை எங்கே தட்டி எழுப்பு. உன் ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்பு. அதுதான் பராக்கிரமம். பைபிள் வாசிக்கிறீங்க, நேரத்தை குறைச்சிட்டீங்களே, அதை கூட்டுங்க. அதுதான் பராக்கிரமம். பழனியா இருந்து பால் குடம் எடுத்து மொட்டை போட்டு காவடி தூக்கி சக்கரங்கள் வைத்து பாத யாத்திரையா நடந்து போன என்ன பிரசங்கம் பண்ண வைத்த தேவன் அவர். என்ன பிரசங்கம் பண்ண வைத்த தேவன் அவர். அந்த பராக்கிரமம். தியாகமா விழுந்து கிடப்பேன், என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு மணிக்கணக்கா வசனம் வாசிப்பேன். வெறி ஆண்டவருக்கு நிக்கணும். வைராக்கியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35, 36, 37 வாசித்து பாருங்க. ஆண்டவரே சொல்லுவார் பவுல் மூலமா எபிரேயர் புத்தகத்தில், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்குது. 6 பாருங்க. அதில் விசுவாசமாக இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா விசுவாசத்தில் வளரணும். பராக்கிரமம் என்றால் ஒரு பொருள் என்னன்னா, நம்ம மூலமாக நம்ம கூட இருக்கிற தேவன் ஏதாவது செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பராக்கிரமம் என்றால் உங்கள் மூலமாக உங்கள் இடத்துல உங்களே கொண்டு ஏதாவது செய்வது தான் பராக்கிரமம். மோகன் சிலாசஸ் வந்து பண்ண மாட்டார், டிஜிசியை வந்து பண்ண மாட்டாங்க, பால் திணறையை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்டா ஆண்டவர் சொன்னார், உன் மூலமாக உன் நிமித்தம் உன் இடத்துல நான் செய்வது தான் பராக்கிரமம். அதான் உண்மை. அதான் நிறைய பேருக்கு அதில் விசுவாசம் இல்லை. 2 தீமோத்தேயு 2 தெசலோனிக்கேயர் 3:2 வாசித்து பாருங்க. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பவுலே துக்கப்படுவார். திருச்சபை ஜனங்களை பார்த்து பவுலே துக்கப்படுவார். விசுவாசம் எல்லார்கிட்டையும் இல்லையாப்பா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். உங்க வீட்டில் ஒரு பொருள் வருது, விசுவாசித்து வரலைன்னா அது பாவம். ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் வார்த்தையை சொல்லி வந்தது என்றால் லாபம், ஆசீர்வாதம். நான் இவ்வளோ வைராக்கியமாக இருக்க ஒரு ரகசியம் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது 2001. அப்போ நான் கோயம்புத்தூரில் இருந்தேன், பைபிள் அழைச்சி படித்தேன். எனக்கு அப்போ மன பிரச்சனை, போராட்டம் ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டேன், ஊழியம் வேண்டான்னு. ஒரு 6 மாதம் வேலைக்கு போயிட்டேன். இப்போ என் உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் பேசுகிறாரு, உணர்த்துறாரு, எல்லாமோ பண்ணுறாரு. எனக்கு இஷ்டம் இல்லை ஊழியம் பண்ண. அப்போது சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்குது, ஃபாஸ்டிங் பிரேயர் 3 நாள். அப்போ இங்கே ஜவஹர் சாமியில் என்ன தான் கூப்பிட்டு போகிறாங்க. நான் அவங்க டீமில் தான் நான் இருக்கிறேன். அப்போ திடீர்னு அவங்க ஃபஸ்ட்டு டைம் போகிறாங்க. அவங்க நிறைய டைம் போகிறாங்க, நான் அந்த டைம் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். அந்த மீட்டிங் நானும் போய் கலந்துக்கிட்டேன். சென்னையில் என்னை இடத்துல தங்க வச்சாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் 10,000 பேர் கூடியிருந்தாங்க. நல்ல பிரம்மாண்டமான கூட்டம். பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள்லாம் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. நாங்கள் தான் எல்லா வேலையும் பார்ப்போம். எடுபடி வேலை அத்தனை வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம். இந்த ஒயர் மாட்டுறது, ஸ்பீக்கர் மாட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் என் வேலை தான். நாங்கள் ஒரு 4 பேர் உண்டு, நாங்கள் தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்போ செஞ்சுட்டு இருந்தோம். அந்த நாட்களில் மீட்டிங் நடந்துச்சு. மீட்டிங் கூட்டத்தில் பகலில் ஒரு 2 மணி இருக்கும். வெளியே அப்படியே டீ குடிக்க வந்தோம். அப்போ ஒரு ஆள் வலிப்பு வந்து மயங்கி கிடக்காரு. எங்களுக்கு தெரியாது. மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, யாராவது டாக்டர்ஸ் கிரவுண்டில் இருந்தீங்கன்னா, இந்த ஹாலில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெளியே ஓரமாக நிற்கிறேன். யார் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் அந்த செவுத்து ஓரமாக உட்காந்துருக்கேன். சரி, அவங்க பேசுகிறாங்க, மைக்கு சொல்கிறாங்களே, என்ன விஷயம்னு தெரியலையேன்னு சொல்லி எந்திரிச்சு நடந்து கீழே போகிறேன். கீழே போய் பார்த்தா ஒரு ஆள், ஒரு 55-60 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள்
டெட் பாடி மாதிரி மறித்து கிடக்கார். டாக்டர் 2 ஜென்ஸு ஒரு லேடி டாக்டர்லாம் வந்தாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இன்னொரு டாக்டர் அம்மா ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற அவங்க மகா குண்டு குண்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு இவங்க சத்தத்தை கேட்டு ஓட அழுகுது, எங்கள் அப்பாவை இயேசுநாதரை கொன்னுட்டாரு அப்படிங்க. அது என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த பதட்டத்தில் அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஃபீல் பண்ணி அழுகுது. அது ஏங்கி அழுகுது. இப்போ அவங்க இறந்துட்டான்னு அங்கே சொல்கிறாங்க, இந்த புள்ள அழுகுது. அவங்க அம்மா அங்கேருந்து வந்து அதுவும் அழுகுது அந்த அம்மா. இப்போ ஏன் உள்ளத்தில் ஒரு கேள்வி வருது, எங்கேயோ செத்தா கேட்க போகிறது இல்லை, கூட்டத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியாத ஆண்டவரா நம்ம ஆண்டவர்? கூட்டத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற தெரியாதவரா நம்ம ஆண்டவர்? ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. என் உள்ளம் பேசுது என்ன அறியாமல். அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்குறேன், என்ன 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 பண்ணலாம் டாக்டர்? அப்போ அவர் செய்யறதை நான் பார்த்தேன். அவர் ஹார்ட் பீட் அடித்து பார்க்காரு, கையை கால் சூடு ஏற்றி பார்க்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்க்காரு, வாயில் இப்படி வச்சு ஊதி பார்க்காரு. டாக்டர் பார்த்து செஞ்சதை நான் பார்த்துட்டே இருந்தேன். மறுபடி ஏதாவது பிழைக்க வழி இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். நானும் என் நண்பன் ஒருத்தன் ஜோயல் 2 பேரும் கேட்டோம். உடனே நாங்கள் 2 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஏய் அவர் செத்து 1/2 மணி நேரங்கிட்ட ஆகும்போது இங்கே வச்சுருந்தா ஆண்டவர் நாம தூசிக்கப்படும், அவர் வண்டி ஏற்றி ஆட்டோவில் அனுப்பி விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் செத்து போகிறாரு, ஆண்டவர் எப்படி அனுமதிக்கலாம்? அதனால் நான் தான் ஆட்டோவில் தூக்குறேன், ஏற்றுறேன், நல்லா வெயிட் அந்த ஆள். அப்போ தூக்கும்போது ஜோயலுங்கிற பையன் சொன்னான், நீ எதாவது பண்ணி பாடுறா அப்படிங்க. நானும் தட்டிலாம் பார்த்தேன், சூடு பண்ணி பார்த்தேன், டாக்டர் பண்ண மாதிரியே பண்ணுவோன்னு சொல்லி வாய் வச்சு ஊதிலாம் பார்த்தேன், ஒன்றும் வரல. சரின்னு சொல்லி ஆட்டோவில் ஏற்றி அவன் அனுப்பிட்டோம். ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இப்போ மீட்டிங்கெலாம் முடிஞ்சு 8 மணிக்கு அப்புறம் எல்லாம் கஞ்சி குடிப்பாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங். அது நாங்கள் சாப்பிட எனக்கு மனசு இல்லை. நைட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். அப்போது என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்களே, உங்கள் நாம தூசிக்கப்பட்டுச்சு, எங்கேயோ செத்தா பிரச்சனை இல்லை ஆண்டவரே, கூட்டத்தில் ஒரு ஆள் சாகுறாரா, எப்படி அனுமதிக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ அந்த இடத்த பிரசன்னம் இல்லையா? அந்த இடத்த தேவ மகிமை இல்லையா? அந்த இடத்த தேவனுடைய அற்புத தொடுதல் இல்லையா? தேவனுடைய பராக்கிரம செய்கை இல்லையா? கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. அழுதுட்டேன். நான் அழுகிறேன் என்னை அறியாமல் எங்கள் அம்மா அப்பா செத்த மாதிரி அழுதேன். நைட்டு 11 மணி 12 மணி என் பக்கத்தில் ஜோயல்னு ஒருத்தன் படுத்திருந்தான். அவன் எந்திரிச்சு கேட்டான், டே நான் நல்லா செத்து போனேன், என் முன்னாடி இருந்து ஏன்டா அப்படி அழுகிறேன், அந்த பக்கம் போடா அப்படின்ட்டான். அதனால் எழுந்துச்சு வெளியே போயிட்டேன். ஏன்னா அவங்க மனசு கேட்கல, அழுகையாக வருது. ஏங்கி அழுதேன். விடிய தூங்கலை, அழுதுகிட்டே இருந்தேன். நடந்து அழுதேன். காலைல எழுந்திரிச்சு நான் கிளம்பி மறுபடியும் 8 மணிக்கு மீட்டிங் போயிட்டோம். 10:30 மணி இருக்கும். ஜவஹர் சாமுவேல் அண்ணன் மைக் பிடிச்சு சொன்னாங்க, நேற்றைக்கு இங்கே ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். நம்ம தம்பிமாரெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இப்போ நியூஸ் வந்திருக்கு, அவர் ஐசி வார்டில் தீவிர சிகிச்சையில் இருக்கார், உயிர் இருக்கு, ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ல, சொன்னேன், நான் பாளையங்கோட்டை ஊழியத்துக்கு போன்னு தொந்தரவு பண்ணுறீங்க ஆண்டவரே, நான் பாளையங்கோட்டை ஊழியத்துக்கு போகணுன்னா இந்த ஆளை உயிரோடு எழுப்பித்தார். நீ உயிரோடு இருப்பேன்னு அப்போ தான் சொல்லுவேன். நீ என் கூட இருக்கிறன்னு அப்போ தான் நான் நம்புவேன். நீ உயிரோடு இருக்கிறன்னா அப்போ நீ செய்யுங்கன்னு சொல்லி எனக்குள்ளே இருந்த அழுகை, என் கண்ணீர், என் ஜெபம் ஆண்டவர் கேட்டார். அநேகருடைய ஜெபம் விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையும் அந்த இடத்துல பயன்படுத்தினார். அவர் சொன்ன உடனே அவரை பார்க்க துடித்தேன். அவரை பார்க்கணும். ஏன்னா சென்னைக்கு போன புதுசு, எனக்கு சென்னைக்கு போனதே கிடையாது. எங்கே இறங்கணும், எங்கே போனதுன்னு தெரியாது, எந்த ஆஸ்பத்திரின்னு கூட தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் வால்போஸ் அடிச்சிருப்பேன். செத்தவனை எழுப்புனா அவரு ஊழியக்கார் வந்திருக்காரு. ஆண்டவர் பெருமையை மறைச்சிட்டாரு. உன் பெருமைலாம் வேண்டாம், பொத்திட்டு அமைதியாருன்ட்டார். ஆனால் பராக்கிரம செய்கை தேவன் செய்கிறார். நான் கடலூரில் ஊழியம் பண்ண 2 வருஷம்.
சில நேரங்களில் கிராம ஊழியத்துக்கு போவோம். இயேசுநாதர் படத்தை அந்த தியேட்டர் மாதிரி போட்டு காமிப்போம், ரீல் போட்டு. சில ட்ராக்ஸ் கொடுக்க போவோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போவோம். மழை வரும், ஒரு சொட்ட கண்ணீர் விடிப்பேன், ஆண்டவரே ஊழிய ஆண்டவரே மழை வரக்கூடாது. இன்னைக்கு கூட்டத்துக்கு கூட மழை வரும்னு தான் சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னேன், நான் உங்கள் பிள்ளை, மழை பெய்யட்டும், 10 மணிக்கு மேலே பெய்யட்டும், அது வரைக்கும் வேண்டாம். நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா பராக்கிரம செய்கை ஒவ்வொரு நாளும் தேவன் செய்வார், ஒவ்வொரு நாளும் தேவன் செய்வார். உண்மைங்க, உண்மை. பராக்கிரம செய்கை தேவன் செய்கிறார். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுநாதரை தூக்கி கொண்டு போனாங்கல்ல. அந்த வசனம் அந்த பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர்ட்டையும் கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. இந்த ஆளுக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கல. அவன் படுற கஷ்டத்தை பார்த்து இவங்களே தூக்கிட்டு போகிறாங்க. அதான் பைபிள். ஆனால் சொல்லியிருக்க வியாதி திமிர்வாதமா. என்ன வியாதி? நம்ம வாதம் கேள்விப்பட்டிருக்கோம், பிடிவாதம் கேள்விப்பட்டிருப்போம், திமிர்வாதம் கேள்விப்பட்டிருக்கோமா, இளம்பிள்ளை வாதம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆளுக்கு திமிர்வாதம்னு போட்டிருக்கு. சரி, ஏதோ ஒன்று. அவரை நம்புறதில்லை, இயேசுநாதரை நம்பவும் இல்லை, இயேசுநாதரை கூட்டு போங்கன்னு சொல்லவும் இல்லை. அது வாசிக்கும் போது ஒன்றே அறிந்து கொண்டேன். வசனம் சொல்லுது, இந்த 4 பேருடைய பராக்கிரம செயல், 4 பேருடைய பராக்கிரம செயல் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தது, அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்தது. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த வருஷத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். ஒரு பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நான் இயற்றின அற்புதமான பாடல். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். தப்பா கொடுமா. உருவாக்கும் தெய்வம், 3வது பாடல். சீக்கிரம். உருவாக்கும் தெய்வம், உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உருவாக்கும் தெய்வம், உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு என்னோடு. உன்னத தேவனாய் சுனமோடு. நீதிமானாய் நான் மாறிடவே நித்தமும் பரிசுத்தம் தந்திடுமே. நீங்காத புகலிடம் உம் பிரசன்னம், நித்திய ஜீவனை அருள் தாருமே. நித்திய ஜீவனை அருள் தாருமே. உருவாக்கும் தெய்வம், உயிருள்ள ராஜன், உன்னத தேவனாய் இயேசு நம்மோடு. உன்னத தேவனாய் இயேசு நம்மோடு. எலியாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எலியாவின் தேவன் காகங்களை அனுப்பி என்னாலும் நடத்தி போஷிக்கின்றாரே. எத்தனையோ பாடுகள் சோதனை சூழ்ந்தாலும் எதிர்கொண்டு ஜெயம் பெற பலனளிப்பார். நான் எதிர்கொண்டு ஜெயம் பெற. உருவாக்கும் தெய்வம், உயிருள்ள செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தீரே. செந்நீராலே கழுவி அன்பு கூர்ந்தீரே. செங்கடலை பிளந்து அற்புதம்
நன்றி. தேவனாய் இயேசு என்னோடு. இயேசுவோடு நம்ம இருந்தா, இயேசு நம்ம கூட இருந்தா ஒவ்வொரு நாளும் பராக்கிரமத்தை தேவன் காண்பிப்பார். கடைசி அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். படுவேதனையில் பங்கு பெற்றால் தேவன் அதிகாரத்தை தருவார். படுவேதனை. அப்போஸ்தலன் சவுல் நிறைய பேர் ஆண்டவர் சந்திச்சாரு. அதில் சவுலுடைய வாழ்க்கை விசித்திரமானது, வினோதமானது. எல்லாம் கற்று தேர்னவர். அப்போஸ்தலர் 22:3 கமாலியின் பாதத்தில், பிலிப்பியர் 3 அதிகாரம் 5, 6, 7 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். எபிரேயர் பரிசேய நீதிக்குட்பட்டவர் உட்பட்டவர். இப்படி பல நல்ல கேரக்டர் அவருக்கு. ஒரு யூதன், ரோம குடியுரிமை அரசாங்கம் அந்த சலுகை பெற்ற அந்த குடும்பம் அது. சிசிலி நாட்டில் தர்சி பட்டணத்தில் பிறந்தவர் அவர். கிபி 5ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். இயேசு பிறந்த காலமும் இந்த சவுலுங்கிற மனிதன் பிறந்த காலமும் சரிக்கு சமம். கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 2 பேரும் இயேசுவை பார்த்ததில்லை. இயேசுவும் சவுலை பார்த்ததில்லை, சவுலும் இயேசுவை பார்த்ததில்லை. யூதர்கள் மத்தியில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதனாக இருந்தார். அவர் வாழ்க்கையை ஆண்டவர் சந்தித்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், உள்ளில் உதைக்கிறது கடினமா, துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு இயேசு காண்பித்தார், தன்னை காண்பித்தார். காண்பித்துட்டு அவர் சொன்னார், நீ யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னார். அதுக்கப்புறவு அவனை கூப்பிட்டு சொன்னார், அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளோ பாடுபடுவான் அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அழைப்பு. ஊழியங்கிறது டிப்டாப்பாக ஜோல்னா போய் போட்டு அலையிறது அல்ல. இருதயத்தில் வலியோட வேதனையில் சுட்டி திரிவது. எல்லாருக்கும் என்னெல்லாமோ நினைக்கிறீங்க, எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வெடிக்கிறவன் ஊழியக்காரன். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவான், சில நேரம் வருத்தப்படுவான், சில நேரம் யார்ட்டையும் சொல்ல முடியாது, 10 ரூபா கேட்க முடியாது, கேவலமானு பேசுவான். இந்த சவுல் பவுலா இருந்தார், மாறினார்ல, அவருக்கு 2 கப்பல் சொந்தமாக உண்டு, தெரியுமா? அதெல்லாம் நஷ்டம்னு விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்தார். அவர் நஷ்டம்னு விட்டுட்டு ஊழியத்துக்கு 2 வருஷம் வாடகை வீட்டில் குடியிருந்தார். 2 கப்பலுக்கு சொந்தக்காரருங்க. நான் பண்ணுற பிரசங்கத்தில் இயேசு வாழ்க்கையை மாற்றின விதத்தை சொல்கிறேன். 2 கப்பலுக்கு சொந்தக்காரரு 2 வருஷம் வாடகை வீட்டு கொடுக்கல, வாடகை கொடுக்க வழி இல்லாமல் கஷ்டப்பட்டார், வருத்தப்பட்டார். ஊழியன்னா வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே பாக்கியம் நினைக்கிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். செலவில்லாமல் ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறவர் பவுல். பிரயாசப்படுவார். நிறைய ஸ்தாபனங்களை, நிறைய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆனால் அவர் பட்ட கஷ்டம் ரொம்ப வலிக்கு வேதனையாக இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 34, 35, 36 வாஸ்து பாருங்க. கண் விழிப்பில், பசி இல்லை, பட்டினி இல்லை. ஊழியக்காரன் இதெல்லாம் தேவையாங்க? நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜம்முன்னு போகலாம்ல. நான் அப்படி நினச்சேன். சில நேரம் இந்த உழைப்பு, இந்த ஊழியம் பண்ணிட்டு கஷ்டப்படுறோமா, வருத்தப்படுறோமான்னு துக்கப்படுவேன் சில நேரம். கர்த்தருக்கு முன்பு உண்மையாக சொல்கிறேன், மாதம் எனக்கு 10 பேர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்யலை, நான் யார்ட்டையும் கேட்கல. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஊழியம் செய்கிறேன், வேறு பொழப்பே கிடையாது, வருமானம் கிடையாது. எப்படி ஓடும்? என் கூட பழகினவங்களுக்கு ஒரு சிலருக்கு தான் தெரியும். காசுக்காக யார் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? நான் இந்துவாக இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தரும் காணிக்க தாங்கன்னு கேட்டதே கிடையாது. குருவாயூரில் காணிக்க தாங்கன்னு யாரும் கேட்டதே கிடையாது.
சபரிமலையில் யாரும் காணிக்க போடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தவண்ணா. நான் காணிக்கைக்காக ஒரு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவண்ணா. நான் போனால் காணிக்க கொடுத்துருவாங்கன்னு போகாமல் இருந்தவண்ணா. யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், யார் கடைக்கும் போக மாட்டேன். பிச்சைக்காரனா பார்த்துருவாங்களே சில நேரம் நம்மளை அப்படின்னு. கூப்பிடாத வழிக்கும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். இவ்வளோ வைராக்கியமாக எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? சில சொல்லுவாங்க கேட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு. கேட்டு பட்டப்பாடு போதும். பவுல் 2 கொரிந்தியரில் 11 23, 24, 25, 26, 27, 28 இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. நான் அதிகம் ஒரு கெத்து பிடிச்ச மாதிரி பேசுவார் அந்த ஆளு கெத்து பிடிச்ச மாதிரி பேசுவார். நான் அதிகமா பிரயாசப்பட்டவன் இயேசுவுக்காக, அதிகமா கஷ்டப்பட்டவன், அதிகமா உழைத்தவன், அதிகமா பாடுபட்டவன். நான் அதிகம் இயேசுவின் ராஜ்யத்துக்காக, இயேசுவின் வேலைக்காக, இயேசுவின் சுவிசேஷத்திற்காக, திருச்சபைக்காக கஷ்டப்பட்டவன் நான். 1 Corinthians 40க்கு 1 Corinthians 5 தடவை அடிபட்டேன். 190 தடவை அடிபட்டிருக்கார். 195 தடவை. 3 தடவை மிளாறுனால் அடிபட்டார். கள்ள சகோதரர்களால், சொந்த சகோதரர்களால், கண்விழிப்பில், பசியில். அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், எல்லாம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் என் உள்ளத்தில் பாரம் எல்லா சபைகளை குறித்து நெருக்கி ஏவுகிறது. அதான் ஊழியம். எல்லா மக்களை குறித்து அந்த பாரம் நெருக்கி ஏவணும். அவருக்கு 1000 பாரம் இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு, 1000 தேவை இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இப்படி விளம்பரம் பண்ணிட்டு அலையிறியா தம்பி, உன் காசை போகிறோம் வம்பா போக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள்லாம் வர்றதுக்கு தான் போடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்துட்டு அவன் பெரிய ஆளாக மாறிடுவானோன்னு வராமல் இருக்கீங்க. பரவாயில்ல. சுவிசேஷத்துக்காக பவுல் கஷ்டப்பட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:12 இயேசுக்காக அவர் வாழ்ந்தபோது அவர் சொன்னார், அவரோடு கூட பாடுபடுறேன், அவரோடு கூட ஆளுகை செய்வேன். இதை தவிர எனக்கு வேறு நம்பிக்கையே கிடையாது, வேறு எந்த இதுவும் எனக்கு கிடையாது, எந்த பிரதிபலனும் கிடையாது. அவரோடு நான் பாடுபடுறேன், இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக, நற்செய்திக்காக, காஸ்பலுக்காக. அதுக்கு மேலே அவரோடு நான் ஆளுகை செய்வேன். 5 தாளந்து பெற்றவர், 2 தாளந்து பெற்றவங்க, ஒத்த தாளந்து பெற்றவங்க. பழசுக்கு வாரேன். 5 தாளந்து பெற்றவர் கஷ்டப்படாமல் லாபத்தை சம்பாதிக்கலை. 2 தாளந்து பெற்றவர் கஷ்டப்படாமல் லாபத்தை சம்பாதிக்கலை. இந்த ஒத்த தாளந்து பெற்றவர் புதைச்சி வச்சார். சோம்பேறி பையா. நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க போல. வேலை செய்யறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க, தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவங்க. எரேமியா 48:10 சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. இயேசுநாதர் சொன்னார், 5 மல்டிப்ளை பண்ணிட்ட, 2 மல்டிப்ளை பண்ணிட்ட, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன், வா, நீ எஜமான சந்தோஷத்தில் பிரவேசி. இந்த ஒத்த ஆள் இருக்கான் பாருங்க, அவனை பார்த்து கேட்டார், ஏண்டா நீ காசு கடைக்காண்டியாக கொடுத்துருக்கலாம், வட்டியாவது வாங்கியிருப்பேன், எதுவும் பண்ணாமல் நீயும் வேலை செய்யாமல் எனக்கும் லாபத்தை சம்பாதிக்காம சோம்பேறியாக இருக்கியே, அக்னி நரகத்தில் கொண்டு போடுங்க அவனை அப்படிங்கிறார். 2 தான் ஜட்ஜ்மெண்ட், இங்கேயா அங்கேயா. இயேசுவே உங்களை விசாரிக்கும் அதிகாரி, ஒருவனும் தப்ப முடியாது. இயேசுவே உங்களை விசாரிக்கும் அதிகாரி. எத்தனை வருஷம் பைபிள் படித்தாலும், எத்தனை வருஷம் பாரம்பரியமாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், இயேசுவுக்காக என்ன பாடுபட்டீங்க, இயேசுவின் அன்புக்காக என்ன சகித்தீங்க, என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இந்த ஊரில் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நான் தனியாக ரூம் எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டு தெரு தெருவாக நடந்து திரிந்தவன் நான். அப்போ என் கொண்டாடி பிள்ளைலாம் கிடையாது. அந்த வலி வேதனை ஆண்டவருக்கு தெரியும்ல. பாடுபட்டவன் சுவிசேஷத்துக்காக. ஒரு கிறிஸ்தவன் எனக்கு தெரியாது. இப்போ ஒரு சில பழக்கம் வருது, அப்போ அதெல்லாம் கிடையாது. வசனம் சொல்லுது, பயம் உள்ளவனுக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார். பயம் உள்ளவனுக்கு, பகை இல்லாதவனுக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார்.
பசி தாகமா இருக்கிறவனுக்கு அவர் அதிகாரம் கொடுப்பார். பராக்கிரம செயல் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். படு வேதனைப்பட்டவங்களுக்கு என் ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் படு வேதனைப்பட்டவங்களுக்கு என் ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பார். இந்த வருஷம் செய்வேன்னு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கார். நான் அவரை சேவிக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவரை நேசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு வாக்கு பண்ணின தேவன் என் லைஃப்பில் அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு பயம் இருக்குது ஆனால் தெய்வ பயம் இல்லையே ஆண்டவரே, அந்த கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. சொல்லுங்க. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. உமக்கெதிராய் பாவம் புரிந்தே உலக ஆசையில் மூழ்கினே, உமக்கெதிராய் துரோகம் புரிந்தே உலக ஆசையில் மூழ்கினே, உம்மை இழந்து போனே, இந்த வேளையில் என்னை மன்னியோ, உந்தன் கிருபை இழந்து போனே, இந்த வேளையில் என்னை மன்னியோ. பாவியிலும் நான் பெரும் பாவி, இயேசுவே என்னை மன்னியோ, இந்த வேளையில் என்னை மன்னியோ. அப்படியே கண்களை மூடினவர்களாக எல்லா வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷத்துல 5 தாளந்து பெற்றவங்க 5 மல்டிப்ளை பண்ணார், 2 தாளந்து பெற்றவர் 2 மல்டிப்ளை பண்ணார், ஒற்றை தாளந்து பெற்றவர் புதைத்து வைத்தார். நீங்க எந்த வகையில இருக்கிறீங்க? எவ்வளவு காலம் கொடுப்பார் தேவன்? எவ்வளவு தாளந்து கொடுப்பார்? எவ்வளவு நேரம் கொடுப்பார்? எவ்வளவு பணம் கொடுப்பார்? எவ்வளவு செல்வம் கொடுப்பார்? ஆண்டவருக்காக எதை செஞ்சீங்க? ஆண்டவருக்காக எதை இழந்தீங்க? பயமுள்ள வாழ்க்கை எனக்கு இருக்குதா? ஆண்டவரே பகையில்லாத வாழ்க்கை எனக்கு இருக்குதா? பகையில்லாத வாழ்க்கை. பசி தாகமுள்ள வாழ்க்கை எனக்கு இருக்குதா? பசி தாகம் எனக்கு இருக்கா? அவரை தேட, அவரை நேசிக்க, அவரை சேவிக்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. நான் வெக்கப்பட்டு இருக்கேன். வேலையில் வருமானத்தில் இன்னும் மாற்றம் வேணும், முன்னேற்றம் வேணும். என் வேலையில் தலை குனிந்து நிற்கிறேன், என் பிஸ்னஸில் தலை குனிந்து நிற்கிறேன். முன்னேற்றம் இல்லையே, எதிர்பார்த்த லாபகரம் இல்லையே, வளர்ச்சி இல்லையே, கர்த்தருடைய கரம் என் மேலே இல்லையோ நீ ஏங்குற. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் மகனே அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். வலதுகாரம் உயர்த்தி, ஆண்டவரே அந்த வார்த்தை என் மேலே வந்து இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த வார்த்தை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. தண்டராஜனை முன்னாடி வாங்க. அந்த வார்த்தை என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த வார்த்தை என் மேலே இறங்கட்டும், என் குடும்பத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேகத்தின் மேல என்னை அதிகாரியா மாத்துங்க ஆண்டவரே, என்னை அதிகாரியாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் படிப்பில் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் வேலையில் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே. எங்கள் பிஸ்னஸில் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா தோல்விகள் விலகுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக,
பிரச்சனைகள் விலகுவதாக, குற்றவாளிகள் மாற்றுகிற நிலைகள் மாறுவதாக, எனக்குள்ள இருக்க குற்ற மனசாட்சி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, எனக்கு வைக்கப்பட்ட தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட சமய நேரங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் செலவு செய்யப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்மை உண்டாவதாக, விசேஷித்த பலன் உண்டாவதாக, விசேஷித்த கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல சொன்ன வாக்கின்படியே அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். என் மகனே, என் மகளே, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஒருவன் உன்னை தொட முடியாது. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை, உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கர்த்தரே உன்னை ஆளுகை செய்கிறவர், கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர். ஜெபம் பண்ணி முடிப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. கிருபையாக தந்த நல்ல நாளுக்கா நன்றி சுவாமி. வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஆண்டவரே, இந்த ஆண்டின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இறக்க பாராட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இறக்கம் பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்பு சகோதரன் பழனி சுவாமல் மற்றும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அருமையாக செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோமப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே அருமையான அன்பான ஊழியக்காரர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையா எடுத்து பயன்படுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சியா நிற்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் பண்ணி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரே பல இடங்களிலே ஜீவனுள்ள சாட்சிகளாக கொண்டு சேர்க்கிற அன்புக்கா நன்றி சுவாமி, நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. எங்கள் உள்ளத்திலும் அந்த ஒரு வாஞ்சை வேணுமே ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வாஞ்சை வேணுமே ஆண்டவரே. ஒரு பழனிக்குமார் இப்படியாக தெரு தெருவாக ஊழியம் செய்கிறாரே, நான் என்ன செய்கிறேன் என்ற எண்ணத்தை எங்கள் உள்ளத்துக்கு தாங்க தகப்பனே. எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த ஊழிய வாஞ்சை தாங்கப்பா. என்னால் என்ற ஊழியத்தை செய்வேன் என்ற ஒரு வாஞ்சையை தாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், எங்களால் இயன்ற ஜெபத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களை விட மிகவும் பரிதாபமான கண்ணீரோடு காணப்படுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க வேண்டுமே ஆண்டவரே. ஜெபத்துக்காக ஏங்கி தவிக்கிற அல்லது அறியாமல் தற்கொலைக்கு நேராக செல்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனை மற்றும் பல குடும்ப பிரச்சனையினாலே தற்கொலை, கொலை, இப்படியான காரியங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத சூழ்நிலை இருக்கிறதே. அதை நாங்கள் சொல்ல வேண்டுமே. இயேசு அன்பானவர், இயேசு நேசிக்கிறவர், இயேசு ஜீவனுள்ளவர் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. அவர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டுமே. அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றவர்களுக்காக நாங்கள் மற்றவருடைய பாரத்தில் நாங்கள் இடைபடுவோம் என்கிற ஒரு வாஞ்சையை, ஒரு வைராக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த மீட்டிங்காக பிரயாசப்பட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. உதவி செய்கிற ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜீசஸ். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.